இப்போ வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இந்த வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல் போய் எல்லா குழந்தைகளும் இந்த படிக்கட்டுமே. அப்போது ஒரு படிப்புக்கு நம்ம ஜாதகத்தில் அந்த கல்விக்கு அதிபதியான கலைவாணி சரஸ்வதியும் அந்த புதன்கிற தாய்மாமனுடைய படமும் அவங்க வீட்டில் இருந்தால் அந்த குழந்தை படிக்கும். ஐயா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த காலத்தில் இந்த உறவுக்காரருடைய போட்டோவெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் ஆசையாக இருக்குது. இன்றைக்கி எல்லாமே எடுத்து விட்டாங்க ஐயா. அந்த பழைய கால படம் தான் அப்படி ஒரு பொட்டு வச்சு கயர் விஜயா மாதிரி இருக்கும். இது எங்கள் அத்தை, இது எங்கள் மாமா, இது எங்கள் தாத்தா, வேறு இவர் தான் சின்ன பையன் நான் எடுத்தேன்பாங்க. அதில் தாய் மாமன் அதில் இருப்பார். கரெக்டுங்களா? அதில் தாய் மாமன் உறவு இருக்குமில்லங்க ஐயா. அப்போ அந்த போட்டோ எங்கே இருக்குதுங்க ஐயா? நம்ம இருக்கிற உயிரோட நம்மளோட உருவம் தானே அது. அப்போது அந்த வீட்டுக்குள்ளே அந்த குழந்தைக்கு தாய்மாவனுடைய போட்டா என்றைக்கோ மாட்டி வச்சுருப்பாங்க. டெய்லி காலையில் அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போகும், நல்லா படிச்சுட்டு வரும், பாஸ் மார்க் எடுக்கும். அது நல்லா படித்தது காரணம் என்னென்னா, மாமனுடைய உறவோட அந்த உயிர் சக்தி அந்த படத்தில் இருக்கிறனால அந்த வீட்டில் இருக்குது. அதனால் அந்த குழந்தை படித்தது. இனிமேல் தாய் மாமனுடைய மறக்காமல் இனி போட்டா எல்லாம் மாட்டுவாங்கல்லங்க ஐயா. இனி மாட்டுவாங்கல்ல. ஏன்னா அந்த காலத்தில் உறவுகளை பிரிக்கும்போது புதன் தாய் மாமன் தானே பிரிச்சிருக்காங்க. என்னங்க ஐயா? அப்போ படிப்புக்கு எதை பிரிச்சிருக்காங்க? புதன் தானே பிரிச்சிருக்காங்க. இதை ரெண்டு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இது கனெக்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக் வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய செடி வளர்த்துறீங்களே, என்றைக்காவது ஒரு நாள் பச்சைப்பயிறு வேக வச்சு ஒரு பெருமாள் கோயிலுக்கு கொண்டு போய் தர்மம் கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் இந்த பச்சைப்பயிறுடைய செடியை வீட்டில் ஒரு சின்ன ரோஜா தொட்டி மாதிரி ஒன்று வச்சு பள்ளிக்கூடம் போகும்போது அந்த பச்சைப்பயிருக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு போக சொல்லுங்கள். அந்த பயிர் வளர வளர படிப்பு வளருன்னு சொன்னேன். அந்த குழந்தை டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டு போகுது. எப்படிங்க ஐயா? சின்ன பரிகாரம். அது வேலை செய்தானா? ஏன்னா அந்த மூலிகை சக்தி இருக்குது இல்லைங்களா, அது அந்த வீட்டுக்குள்ளே இருக்குதில்ல. நான் வந்து குருவாகணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. எப்போவுமே நீங்கள் 18 சித்தருடைய படத்தை நீங்கள் ஜோப்பில் வச்சுக்கோங்க, நீங்களும் குருவாயிருவீங்க தான் சொல்கிறோம். வேறு யாரை பிடிச்சி நீங்கள் கொண்டு போவீங்கன்னு ஒருத்தரையும் கொண்டு போக முடியாது. 18 சித்தர்கள் தானே. இதுக்குள்ளே தான் எல்லா ரிஷிமார்களும் உள்ளே வர்றாங்க. அந்த 18 சித்தருடைய படம் ஒன்று பைக்குள்ளே வச்சுருக்க வரைக்கும் சித்தர்கள் கூட வர்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு குருவாயிருவீங்க, உங்கள் இடத்துல குரு பூரா உட்காந்துருப்பாங்கன்னு தானே அது ஒரு கணக்கு சொல்லுது. அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்களெல்லாம் குருமார்களை கும்பிடுங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஒரு பரிகாரம், ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சொல்கிறையா. இப்போ யாராவது ஜாதத்தில் சனி செவ்வாய் இருக்குதுங்களா? இருக்குதா? யாராவதுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள். ஐயாவுக்கு இருக்குது வாஸ்து. உங்களுக்கு இருக்காம்மா? அம்மா சனி செவ்வாய் சேர்ந்தால் நீங்கள் எல்லாம் என்ன சொல்லி வச்சுக்கிறீங்க ஐயா? இல்லை, நான் ஜாதகத்தில் சனி செவ்வாய் இருக்கான்னு கேட்டேன். ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருக்கா? இந்த சனியும் அது இருக்குது. யாரோ ஒருத்தருக்கு நவம்சத்தில் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஜாதகம் பார்க்க யாராவது வருவாங்கல்லங்க? இருக்குது. சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் ஒரு கிரக சேர்க்க பரிகாரம் வேணும் இல்லைங்களா? இந்த சனியும் செவ்வாயும் யுத்தமா? நீங்கள் அந்த சனி செவ்வாய் சேர்ந்தால் ஒரு விபத்து நடக்குது. போனவர் போயிட்டார், வரவே இல்லை. அந்த இடத்துல முக்குள் இப்படி திருமண ஆபத்தாயிருச்சு, கொஞ்சம் விட்டுருந்தால் போயிருக்கும். இப்படியெல்லாம் இந்த சனி செவ்வாய்க்கு நிறைய ஆபத்துகளை நிறையா சொல்கிறாங்க. அந்த ஆபத்து சொல்கிறாங்களோ அதுக்கு ஒரு பரிகாரம் வேணுமில்ல. அந்த சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு சிவன் கோயிலில் போய் ஆலய மணி வாங்கி கட்ட சொல்லுங்கள். அது வந்து யுத்தம் அடிக்குதா, அதை அடிக்க இவருடைய உடம்பை போய் அடிக்காது, அது கடவுள் வழியில் திருப்பி விட்ருங்கன்னு. புரிஞ்சுங்களா ஐயா? அந்த மணி எடுத்து அடிச்சிங்கன்னா உங்களோட தோஷம் வந்து நிவர்த்தி ஆயிரும்னு. அதான் அந்த காலத்தில் கண்டங்கள் 4-8 காரிய சனி செவ்வாய் நிற்க தெண்டம்போல் பகை விரோதம் கைத்திரவியம் நாசம் குடும்பத்தில் சண்டை சட்டாட்டம் உண்டாகி விபத்து நடக்குங்கிறாங்க. மனநல பாதிக்கப்பட்டு எங்கேயோ விழுந்துருவாராம். அதுக்கு தான் ஒரு சிவனுடைய ஆலயத்தில் போய் ஒரு ஆலய மணி வாங்கி கட்டிட்டா அந்த சாமிக்கு பூஜை நடக்கும்போது அந்த மணியை அடிப்பாங்க. அப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் ஒன்றோட ஒன்று சேர்ந்தால் அடிக்குது. அதே போல் மணி என்ன பண்ணுதுங்க, ஒரு கூண்டுக்குள்ளே இருந்து ஒன்று அடிக்குது. இதை கொண்டு போய் கடவுள் வழியில் விட்டுட்டிங்கன்னா அவர் விபத்துலேருந்து தப்பிச்சிருவார். எப்படிங்க ஐயா? இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல விஷயந்தானே. அப்போ அந்த சனியும் செவ்வாயும் அந்த காலத்தில் இருக்கிறனால தான் அந்த கர்மகாரகன் சனி அந்த ஒரு கர்மத்தை பண்ணாமல் விடாது. அதனால் இதை நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக சிறப்பாக. இது நீங்கள் சனி செவ்வாய்க்கு மட்டும் இது மனசில் வச்சுக்கணும். சேர்ந்து பார்த்து இதை பார்த்து எல்லாமே வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆலய மணி வேணும் ஐயா. அந்த காலத்தில் அப்படி தானே பண்ணாங்க. ஒரு கோவிலுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுங்கன்னா நான் ஒரு மணி வாங்கி கட்டுறேன்பாங்க. அந்த வீட்டில் சனி செவ்வாய் தோஷம் வந்தால் நிவர்த்தி ஆயிரும். எப்படி
அது அந்த காலத்தை பண்ணிக்கிறாங்க பாருங்க என்ன. சனியும் கேதுவும் யாராவதுக்கு சேர்ந்துருக்குமல்ல, அவங்க பெருத்த கடனாளியாக இருப்பாங்க. என்னங்க, சனியும் கேது சேர்ந்தாலே ஆல்ரெடி அவங்க கடனாளி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு பரிகாரமே என்னென்னா, கரடி போய் பார்த்துட்டு வர்றது தான். கரடி நம்மளை பார்க்கணும். கொஞ்சம் சைலண்டில் போட்டு. என்னங்க ஐயா, கரடி போய் பார்த்துட்டு வர்றது தான். சனியும் கேதுவும் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்க ஆல்ரெடி ஒரு கடனில் மாட்டிக்குவாங்க, இல்லாட்டி வம்பில் மாட்டிக்குவாங்க. ஜாமீன் போட்டாவது அந்த கடன் இவர் பக்கம் வந்துடும். அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. அவர் நான் தீராத கடனாக இருக்கும். அதுக்கு எல்லா கோயிலுக்கு திருச்செறையூர் அங்கே இங்கே எல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு உடனே கேட்குற பரிகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கும் கேதுக்கும் ஒரே பரிகாரம். கரடி கிட்ட போய் ஒரு நேரத்துக்கு கரடிக்கு என்ன உணவு வருதோ ஜூபில் போய் சொல்லி அந்த உணவு தானம் கொடுத்துட்டு அந்த கரடி பார்த்து கொஞ்சம் கூண்டுக்கு வெளியில் வந்து உட்காந்து அந்த கரடி நம்மளை பார்க்குற மாதிரி வச்சா அந்த கரடி நம்மளை பார்க்க பார்க்க நம்மளோட கடன் அப்படியே அந்த கர்மா கரைச்சிடும். அது என்ன லாஜிக்கு தெரியல, தெரிஞ்சுக்குங்க. சனி என்ன நிறங்குமா? சரி. கேது வந்து தொங்குறதெல்லாம் முடி. அதிகமான ரோமம் உள்ள கருப்பு மிருகம் எது? வெரி குட். அதனால போய் செய்யுங்கன்னு சொன்னேன். அந்த காலத்தில் கிராமத்தில் ஓட்டிகிட்டு வருவாங்கல்லங்க கரடியை. அப்போ வந்து எந்திரம் தாய்த்து இந்த வாங்கி குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கரடி கட்டை இப்படி வாய்க்குள்ளே போட்டு பூ அப்படியே துப்பு, அது டம்முன்னு அவர் கேட்ச் பிடிச்சி இந்த அம்மனு கட்டி விடுவார். அவர் 4 நாள் 8 நாள் 1 ரூபா வாங்குவார். அந்த காலத்தில் கரடி வந்தது, அந்த ஊரே வறுமை இல்லாமல் இருந்தது, கடன் இல்லாமல். இன்றைக்கி கரடியெல்லாம் இல்லை, எல்லாம் ஜூவில் பிடிச்சி அடைச்சி வச்சு ஃபாரஸ்ட்டு ஒரு கண்ட்ரோல் வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு காலத்தில் இதெல்லாம் வைத்தியம் தானே பார்த்துருக்காங்க. இதெல்லாம் ஆதிகால பரிகாரம் எப்படிங்க ஐயா இருக்குது? என்னங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காகவே இன்றைக்கி நான் ஒரு நாள் ஒதுக்கிட்டேங்க ஐயா. ஃபோனெல்லாம் மூடி வச்சிட்டேன், கீழே தான் இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு நாள் எல்லோரும் சாயந்தரமாக பேசிட்டுங்க. இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்காகவே வந்துட்டேன். இந்த விஷயங்களெல்லாம் மக்களுக்கு போய் சேருட்டுங்கிறக்காகத்தான். இப்போ ஒரு கிரகத்தை வச்சு நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியுதா இல்லைங்களா? இப்போ நல்லா பாருங்கள், ஒருத்தருக்கு சந்திரனும் ராகும் 3 டிகிரிக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் தள்ளி போகும். எப்படிங்க ஐயா? சந்திரனும் ராகும். அப்போது ஜாதகத்தில் சந்திரனும் ராகும் 3 டிகிரிக்குள்ள இருக்கும்போது நீங்கள் சாந்தி முகூர்த்தம் வச்சு கொடுக்கக்கூடாது. ஆல்ரெடி பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை இருந்து அது 3 டிகிரிக்குள்ளே இருந்தால் ஆல்ரெடி அவருக்கே வந்து சந்திரங்கிறது உடம்பு, ராகுங்கிறது ஒரு போர்வை. இந்த போர்வை என்ன பண்ணிடுது, இந்த சந்திரனை மூழ்கிடுது. அப்போ இது என்ன பண்ணி போகிறது, அந்த சந்திரன் அந்த உடம்பை காமிக்கவே இல்லை, இது மூடிடுச்சு. அப்போ இந்த சந்திரனை விட்டு ராகு 3 டிகிரி இப்படி கடந்ததுக்கப்புறம் நீங்கள் தேதி குறித்து கொடுக்கலாம். எப்படி 3 டிகிரி கடக்கட்டுமே ஐயா? அது கெரான தோசை விளக்குற மாதிரி தானே வைங்க. எனக்கு ஐயா அந்த கெரான தோஷம் இப்போ ஒன்றும் இல்லைங்க. எனக்கு சந்திரனும் ராகு இருக்குது. ஏன்னா நான் பூர நட்சத்திரம், சந்திரன் மக நட்சத்திரம். ஆல்ரெடி அது ராகு மேலே 3 டிகிரி அதான் இருக்குது, சந்திரன் பூரத்தில் இருக்குது, அது மகத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் வெடந்துருக்குது. அதுக்கே 10 நாளுங்க. அவங்க சொல்லிட்டாங்க, கல்யாணமெல்லாம் முடிச்சிட்டிங்க, வர்ற அஷ்டமி போச்சு, நவமி போச்சு, அந்த வெள்ளிக்கிழமை போய் இந்த வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. ஏதோ ஒரு சோசியர் சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்கன்ட்டு விட்டுட்டோம். இன்றைக்கி ஜோசியமெல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் ஏன் அந்த முகூர்த்தம் தள்ளி போச்சு அப்படின்னா, அந்த சந்திரங்கிறது உடம்பு, ராகுங்கிறது கத்திரிக்கோள், அதை 2 சேர விடாமல் கட் பண்ணுதுங்க என்ன ஐயா. இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அவங்கவுங்களுக்குன்னு ஒன்று நடக்குது.